மேஷத்தில் கேது, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், துலாத்தில் சனி, ராகு மற்றும் புதன், விருச்சிகத்தில் சுக்கிரன், மகரத்தில் சந்திரன். மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பின்னடைவுகள், சில தடைகள்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுபவர்களுடைய கை கொஞ்சம் மேலோங்கி இருக்கலாம். அதனால் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். ஒரு காலப்போக்கில் நிச்சயமாக நியாயம்தான் வெற்றி பெறும்ன்றதை உறுதியாக நீங்கள் நம்புங்க. சில பிரச்சனைகள் ஒரு தற்காலிகமானது, அது போன்ற ஒரு தற்காலிகமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருது, சில முக்கியமான கோயில்களில் போய் தரிசனங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய தினம். சில நேரங்களில் ஒரு முக்கியமான சில விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டி வரலாம். அது தனிப்பட்ட உங்களுடைய திருமணம் போன்ற சமாச்சாரங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ஒரு சமாச்சாரங்களில் சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம். அது உங்களுக்கு சாதகமாகவும் சந்தோஷத்தை தரும் வகையிலும் தான் அமையும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். சந்திராஷ்டம தினமாக வருவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தவறுகள் விளைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. இது சில நேரங்களில் நமக்கு முன்பின் தெரியாதவர்களாலும் ஏற்படலாம், அந்நியர்களாலும் ஏற்படலாம். அதனால் நம்ம புதுசாக எந்த ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில சொத்துக்கள் விற்கிறது, வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த தினம்னு சொல்லணும். சில சுபிட்சமான விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும், நல்ல ஒரு நண்பர்களை சந்திப்பது, நெருங்கிய உறவினர்களை சந்திப்பது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பது, அனுசரணையாக இருப்பது போன்ற பல நல்ல விஷயங்கள்லாம் நிகழக்கூடிய ஒரு தினம். சில சுபமான நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில், உதாரணத்திற்கு திருமணம், குழந்தை பிறப்பது போன்ற சுபமான நிகழ்ச்சிகளை எதிர்நோக்கி இருக்கிற பட்சத்தில் அந்த நிகழ்ச்சிகளுக்கு நல்லபடியாக நடந்தேறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி வரலாம். சில தடைகள் தொடர்ந்து இருந்துட்டே இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம், சில நேரங்களில் பேங்க்ஸில் லோன் அது மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது வருவதற்கு வரக்கூடிய ஒரு தடைகள். சில பேர் தன் சுயநலத்திற்காக உங்களுடைய விஷயங்களை தடுப்பது. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறவன்லாம் இருக்கான், வேர்னே பேப்பர்ஸ் எடுத்து அப்படி ஓரமாக போட்டு இருப்பான். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். உங்களுடைய எண்ணம் எதுவோ, உங்களுடைய செயலாக்கம் எதுவோ அதற்கான வழிகள் திறந்து விடப்படும். அதனால் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் செல்வதற்கான ஒரு வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தினமாக விளங்குகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். சில நேரங்களில் உங்கள் குழந்தைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டி வரலாம். குழந்தைகளுக்காக சில முக்கியமான சில முடிவுகள், சில நேரங்களில் சில தியாகங்கள்னு கூட சொல்லலாம், அதையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையும் நிலவுகிறது. அதனால் ஒரு சிறப்பான மன நிறைவை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது.
துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்க நண்பர்கள் உங்களுக்கு பேருதவியாக இருப்பார்கள். சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, இல்லைன்னா சில புதிய இப்போ மாணவர்கள் சில புது கோர்சஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறது, சில புதிய விஷயங்களில் ஈடுபடுவது, இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக விளங்குகிறது. தெய்வ அனுகூலம் மிக்கது ஒரு தினமாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த சுணக்கங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினம். ஆனால் இதில் குறிப்பாக சொல்லப்பட விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் உங்கள் முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உங்களுக்கு அகலக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு தினமாகவும் அமைந்திருக்கிறது. தந்தை வழி மூலமாக நல்ல ஒரு ஆதாயங்களை பெறக்கூடிய தினமாகவும் நாளை தினம் விளங்கும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினம். எதிர்பாராத விதமாக நல்ல லாபங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. செய்கிற தொழிலில் சிறப்பான வெற்றிகளை தரும். தந்தை மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். தெய்வ அனுகூலங்கள் என்பது சிறப்பாகவே அமையும். வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அர்த்தம் பொதிந்தவையாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும், அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன் வேணும்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையில் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் அமையும். குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் நிலவும். ரொம்ப ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினமாக அமைகிறது. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். குறிப்பாக பெரியவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டி வரலாம். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். சில நேரங்களில் காரிய தாமதங்கள் ஏற்படும். அதனால் எதிலுமே கொஞ்சம் நிதான போக்கை கையாண்டு இருப்பது அவசியம். சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம திட்டமிட்டபடி நடக்கலைன்னு சொல்லிட்டு ஏமாற்றங்களை அடைய வேண்டாம். அது ஒரு விதத்தில் எது நடந்தாலும் நம்ம நன்மைக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பாங்கோட செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அது உண்மையும் கூட. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் சிறப்பாக இருக்கும். சில தூரதேச பிரயாணங்களை நீங்கள் திட்டமிடுவீர்கள். அந்த பிரயாணங்கள்லாம் சிறப்பாகவே அமையும். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் வெற்றியும் வழக்கமான வெற்றியை போன்ற 2 மடங்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளவு நாள் பகையா இருந்தவங்க, நம்மள்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசாதவங்க கூட நம்மளோட நட்போடு பழகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லாரோடையும் நட்பாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு அனுகூலங்கள் தான் விளையுமே தவிர எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதே மாதிரி பெரியவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்த உடல்நல கோளாறுகள்லாம் நீங்கி அவங்களுக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவ உதவிகளும் கிடைத்து அவங்க தன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு தினமாகவும் அமைந்திருப்பதால் ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஆதாயத்தை தரக்கூடிய நல்ல தினமாக உங்களுக்கு இது அமைகிறது.